நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தேச தலைவர்களில் மிக முக்கியமானவரான கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்து செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் பெயரை தாங்கிய நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியை அனைத்து சமுதாய மக்களின் துணையோடு தூத்துக்குடி மாவட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் எளியவர்களும் தரமான கல்வியை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடும் நிறுவன செயலர் குலபதி ஏ.பி.சி. வீரபாகு அவர்கள் கிபி 1951 தோற்றுவித்தார். இந்த கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டியவர் அப்போதைய சென்னை மாகாண முதல்வராயிருந்த உயர் திரு குமாரசாமி ராஜா என்பது இதன் தனிச்சிறப்பு. எல்லோருக்கும் கல்வி என்பதை குறிக்கோளாகவும் அன்பு, அறிவு, அறம் என்பதை விருதுவாக்காகவும் கொண்டு தொடங்கப்பட்ட கல்லூரி இன்று 12 இளநிலை படிப்புகள், 10 முதுநிலை படிப்புகள், 6 ஆராய்ச்சி நிறைஞர் படிப்புகள், 10 ஆராய்ச்சி துறைகள் என வேர்பரப்பி நிற்கிறது. தனது 69 ஆண்டுகால வரலாற்றில் பல மைல் கற்களை கடந்து வந்துள்ளது இக்கல்லூரி. இக்கல்லூரிக்கு இன்று வரை குடியரசுத் தலைவர்கள் உயர் திரு வி.வி. கிரி, உயர் திரு வெங்கட்ராமன், மேலும் பாரத பிரதமர்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு, உயர் திரு லால் பகதூர் சாஸ்திரி, உயர் திரு இந்திரா காந்தி, உயர் திரு ராஜீவ் காந்தி ஆகியோர் வருகை தந்துள்ளனர். ஆளுநர்கள் உயர் திரு பிரபுதாஸ் பட்வாரி, முதலமைச்சர்கள் உயர் திரு குமாரசாமி ராஜா, கர்ம வீரர் காமராஜர், கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஆகியோர் வருகை தந்து சிறப்பித்துள்ளனர். அவர்களோடு இணைந்து சுதந்திர போராட்ட தியாகிகள், ஏராளமான அறிவியல் விஞ்ஞானிகள், புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பல்துறை அறிஞர்கள் வருகை தந்து சிறப்பு செய்துள்ளனர். பல்கலைக்கழக மானிய குழுவின் 2F மற்றும் 12B அந்தஸ்து 3 முறை தொடர்ச்சியாக தேசிய தர மதிப்பீட்டு குழுவால் A கிரேடு பெற்ற கல்லூரி எனும் பெருமை தேசிய நிறுவன மதிப்பீட்டு தரவரிசையில் NIRF இந்திய அளவில் 2019 ஆண்டில் 77வது இடத்தையும் 2020 ஆண்டில் 68வது இடத்தையும் பெற்ற கல்லூரி போன்ற பல பெருமைகளை பெற்ற கல்லூரி நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி. நம் கல்லூரி கடந்து வந்துள்ள மைல் கற்களுள் சில: தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நூற்றாண்டு விழா, வ.உ. சிதம்பரனாரின் நூற்றாண்டு விழா, கல்லூரியின் வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா, நிறுவன செயலர் குலபதி ஏ.பி.சி. வீரபாகு அவர்களின் நூற்றாண்டு விழா, தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த 150வது ஆண்டு விழா என பல மைல் கற்களை கடந்து கல்வி திருக்கோவிலாய் நிமிர்ந்து நிற்கிறது. இந்த உலகை பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் வழி நடத்துகின்றன. ஆனால் இரவு பகல் இரண்டிலும் ஒரு மனிதனை வழி நடத்துவது கல்வியே. நிறுவன செயலர் குலபதி ஏ.பி.சி. வீரபாகு அவர்கள் கல்வி ஒன்றின் மூலமே நாட்டையும் சமுதாயத்தையும் எல்லா வகையிலும் முன்னேற்ற பாதையில் வழிநடத்த முடியும் எனும் தனது உயர்ந்த கொள்கையினாலும் கல்வி ஒரு மனிதனின் பிறப்புரிமை எனும் தனது தன்னலமற்ற எண்ணத்தாலும் உருவாக்கிய கல்லூரி நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி. அது மட்டுமல்ல, கல்வி ஒருபோதும் வணிகமயமாகிவிடக் கூடாது என்ற தனது லட்சியத்தையும் அதன் மூலம் வெளிப்படுத்தியவர் நமது குலபதி அவர்கள். நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் நிறுவன செயலர் தேசிய செம்மல் ஏ.பி.சி. வீரபாகு அவர்கள் அரசியல், ஆன்மீகம், தொழில்துறை, கூட்டுறவு, சர்வோதயம் என எண்ணற்ற துறைகளில் சாதனைகள் பல புரிந்து பல்துறை வித்தகராக திகழ்ந்தவர். காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாக 1957 முதல் 1967 வரை ஸ்ரீவைகுண்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தொண்டாற்றியவர். இவரது பன்முக திறமையால், மக்கள் சேவையால், எளிமையால் 1972 ஆண்டு தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று திறம்பட செயலாற்றியவர். மேலும் தக்ஷண பாரத் அகில இந்திய இந்தி பிரச்சார சபையின் தலைவர், தென்னிந்திய வங்கி தலைவர் போன்ற பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக செயல்பட்டவர். சிதம்பரனார் கூட்டுறவு பண்டகசாலை 1963 கோரம்பள்ளம் தொழிற்பேட்டை ஆகியவற்றை நிறுவியவர். தான் உருவாக்கிய வ.உ. சிதம்பரம் கல்விக் கழகத்தின் மூலமாக முத்துநகரின் அறிவு பசிபோக்க 1951 ஆண்டு வ.உ. சிதம்பரம் கல்லூரியையும் 1955 ஆண்டு வ.உ. சிதம்பரம் கல்வியியல் கல்லூரியையும்
1973ஆம் ஆண்டு ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியையும் நிறுவி நம் தூத்துக்குடி மாநகரின் கல்வி தந்தையாக திகழ்ந்தவர். தனது எளிமையால் காலத்தால் அழியாத புகழ் பெற்றவர் என்றால் அது மிக இல்லை. வ.உ. சிதம்பரனாரின் நினைவு இல்லத்தை திறந்து வைத்து அன்றைய தமிழக முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் பேசுகையில், நான் இன்று சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு இல்லத்தினை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இருந்தபோதிலும் எனது அருமை நண்பர் குலபதி ஏபிசி வீரபாகு அவர்கள் தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரனாருக்கு காலத்தால் அழியாத பெயரை அவரது பெயரில் ஒரு கல்லூரியை நிறுவியதன் மூலம் பெற்று தந்துள்ளார் என கூறி நமது நிறுவன செயலரையும் அவரது சிந்தையில் உதித்த வ.உ. சிதம்பரம் கல்லூரியையும் வாழ்த்தினார்கள். தந்தையின் வழியில் தடம் மாறாத தனையனாக உயர்திரு ஏபிசிவி சொக்கலிங்கம் அவர்கள் செயலர் பொறுப்பேற்று திறம்பட செயலாற்றி வருகிறார்கள். வெற்றி பெற்ற மனிதர்கள் உழைப்பாளர் தினத்தை மட்டும் கொண்டாடுவதில்லை, அவர்கள் உழைப்பை தினம் கொண்டாடுகிறார்கள். அப்படி மார்ச் 1982ஆம் ஆண்டு நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் செயலராக பொறுப்பேற்று ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஊனுருக உழைத்து நிறுவன செயலரின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் உயர்திரு ஏபிசிவி சொக்கலிங்கம் அவர்கள். இவரது அயராத உழைப்பால் வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் 7 முதுநிலை படிப்புகள், 6 ஆராய்ச்சி நிறைஞர் படிப்புகள் புதிதாக துவங்கப்பட்டன. 10 துறைகள் ஆராய்ச்சி துறைகளாக உயர்த்தப்பட்டன. அறிவு பசி போக்க உயர்தரத்தில் கல்லூரியில் நூலகம் அமைத்த பெருமைக்குரியவர். தனது மணிவிழாவுக்கு கிடைத்த நன்கொடையை கொண்டு மாணவ மாணவியர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக பயிற்சி மையம் நிறுவியவர். அது மட்டுமல்ல, வ.உ.சி. கல்விக் கழக தலைவர், அகில இந்திய இந்தி பிரச்சார சபை திருச்சி மண்டல தலைவர், சென்னை மண்டல துணைத் தலைவர், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரிகளின் சங்க செயலர், பல கல்வி நிறுவனங்களின் நிர்வாக குழு உறுப்பினர், தூத்துக்குடி பெர்மனன்ட் நிதி நிறுவன நிர்வாக குழு உறுப்பினர், இந்திய வர்த்தக சபை உறுப்பினர் என தான் கொண்ட பொறுப்புகளில் எல்லாம் தனது எளிமை மற்றும் நிர்வாகத்திறன் ஆகியவற்றால் தடம் பதித்த சிறப்புக்குரியவர். கல்வி திருக்கோவிலாம் வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்றவர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற அறிஞர் பேராசிரியர் சீனிவாச ராகவன் அவர்கள். கல்லூரியின் விருது வாக்காக அன்பு, அறிவு, அறம் என்பதை தந்தவர். 17 ஆண்டுகளாக முதல்வர் பொறுப்பிலிருந்து நிறுவன செயலர் அவர்களோடு இணைந்து கல்லூரியின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர். கல்லூரியின் அபரிவிதமான வளர்ச்சிக்கும் சாதனைகளுக்கும் பின்புலமாக கல்லூரியின் முன்னாள் முதல்வர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. கல்லூரியின் வரலாற்றில் இளம் முதல்வர் எனும் சிறப்போடு 8வது முதல்வராக பல சாதனைகளை எட்டும் முதல்வராக பொறுப்பேற்றவர் முனைவர் சோ. வீரபாகு அவர்கள். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளின் முதல்வர்கள் சங்க முன்னாள் துணை செயலாளர், 23 ஆண்டு பேராசிரியர் அனுபவம், 3 தேசிய ஆராய்ச்சி திட்டங்களின் நடத்துனர், 3 துறைசார் புத்தகங்கள், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்ற ஆராய்ச்சி மேற்பார்வையாளர், 2 மாணவியர்களுக்கு முனைவர் பட்டம் பெற்று தந்த பெருமைக்குரியவர். எல்லாவற்றிற்கும் மேலாக நமது குலபதியின் 3ஆம் தலைமுறை வித்து, நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் முதல்வர் சோ. வீரபாகு அவர்களின் கல்வி சேவையை பாராட்டி கடந்த 2019 தேசிய அளவில் சிறந்த முதல்வர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இது கல்லூரிக்கு மட்டுமல்ல, இம்மாநகருக்கு கிடைத்த சிறப்பு என்றால் அது மிகையல்ல. தேசிய அங்கீகார மற்றும் தர மதிப்பீட்டு குழு நாக் என்பது பல்கலைக்கழக மானிய குழுவின் கீழ் இயங்கும் தன்னிச்சையான அமைப்பாகும். இந்திய கல்லூரிகளின் தரத்தை மதிப்பிட அமைக்கப்பட்ட இக்குழுவால் 3 முறை தொடர்ச்சியாக 2004, 2011 மற்றும் 2017 ஆகிய ஆண்டுகளில் ஏ கிரேடு பெற்ற கல்லூரி நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி. நமது கல்லூரியில் உள்தர மதிப்பீட்டு குழுவானது ஐகாக் கடந்த 2005ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கல்லூரி தொடர்ந்து ஏ கிரேடு
மற்றும் தேசிய தரவரிசையில் நிர்ஃப் முறையே 77 மற்றும் 68ஆம் இடங்களை பெற்றதில் கல்லூரியின் உள்தர மதிப்பீட்டு குழுவின் செயல்பாடு மிக முக்கிய காரணமாகும். தேசிய அங்கீகார மற்றும் தர மதிப்பீட்டு குழுவால் அங்கீகாரம் பெறாத கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளை கொண்டு விழிப்புணர்வு அளிக்க உருவாக்கப்பட்ட திட்டம் பரமாஷ். இதற்காக தேசிய அளவில் தெரிவு செய்யப்பட்ட கல்லூரிகளில் நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியும் ஒன்று என்பது பெருமைக்குரியது. இந்திய அளவில் கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி மனப்பான்மையை வளர்த்தெடுக்க உருவாக்கப்பட்ட திட்டம் ஸ்ட்ரைட். தமிழக அளவில் இத்திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட 3 கல்லூரிகளில் நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியும் ஒன்று என்பது கல்லூரியின் அளப்பரிய சாதனையாகும். பெற்ற கல்வியின் தரம் கற்பிக்கப்படுவதில் இல்லை, அது பயன்படுத்தப்படுவதில்தான் உள்ளது. எனவேதான் பட்டறிவோடு நின்று விடாமல் மாணவ மாணவியரின் திறன்களை வளர்க்க பல புகழ்பெற்ற நிறுவனங்களோடு நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. அதில் குறிப்பிடத்தக்கவை வேலைவாய்ப்பு திறன்களை வளர்க்க பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடனும், பன்னாட்டு மொழி பயில சென்னை இனோவேர்ட் நிறுவனத்துடனும், மாணவ மாணவியரின் ஆங்கில மொழித்திறன் வளர்ச்சியடைய பிட் ஸ்டெப் நிறுவனத்துடனும், பல்துறை அறிவு பெற மும்பை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்துடனும், ஆராய்ச்சி நிதி உதவி பெற தேசிய இயற்கை எரிவாயு கழகத்துடனும் ONGC, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் தூத்துக்குடி மீன்வள ஆராய்ச்சி கல்லூரி மற்றும் மையத்தோடு மாணவ மாணவியர்களும் பேராசிரியர்களும் கூட்டு ஆராய்ச்சி பயிற்சி பட்டுரைகள் நடத்துதல் தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏழை மாணவர்கள் கல்வி பயில அரசால் தரப்படும் 15 வகை கல்வி உதவி தொகைகளை தவிர்த்து நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியால் 21 கல்வி உதவி தொகைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதில் கல்வி தந்தை APC வீரபாகு நினைவு கல்வி உதவித்தொகை, APCV சொக்கலிங்கம் மணிவிழா கல்வி உதவித்தொகை ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. வானுயர வளர்ந்து நிற்கும் கட்டடங்களும் பல நேரங்களில் வரலாற்றை நினைவுபடுத்தும். 65 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்த நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் வாயில் நம்மை காணும் போதே தலைநிமிர வைக்கும். காலங்களை தாண்டி உறுதியோடு நிற்கும் கல்லூரியின் மைய கட்டிடம், பிரம்மாண்டமான கல்லூரியின் மைய அரங்கம், அலுவலகம், பிற அரங்குகள், ஒளி அரங்குகள், நவீன வகுப்பறைகள், கணினி மற்றும் அறிவியல் ஆய்வகங்கள் என நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் உள்கட்டமைப்பு வசதிகளே அதன் பெருமை சொல்லும். அதில் பல்கலைக்கழக மானிய குழு உதவியுடன் 9800 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கம், 9600 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்ட பல்வகை பயன்பாட்டரங்கம், 7700 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்ட நவீன டென்னிஸ் விளையாடுமிடம் ஆகியவை சிறப்பு வாய்ந்தவை. மேலும் IIRS இஸ்ரோவினால் அங்கீகரிக்கப்பட்ட புவியியல் தகவல் அமைப்பு மற்றும் தொலை உணர்வு மையம் நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் செயல்பட்டு வருகிறது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த அரிய வகை உயிரின படிமங்களை கொண்ட விலங்கியல் அருங்காட்சியகம், ஸ்பிக் நிறுவனத்தால் பங்களிப்பு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ஸ்பிக் ஆராய்ச்சி மையம் ஆகியவையும் கல்லூரிக்கு பெருமை சேர்க்கின்றன. பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை ஏற்படுத்தவும் புத்தாக்க பயிற்சிகள் தரவும் இந்திய அறிவியல் மன்றம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி DST மற்றும் நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி இணைந்து நடத்தும் இன்ஸ்பயர் எனும் 5 நாள் மாணவர் முகாமானது கடந்த 2011 முதல் 2017 வரை தொடர்ந்து 7 முறை வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் வைத்து நடைபெற்றுள்ளது. இதில் சிறப்புரை வழங்கியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் விண்வெளி அறிவியலில் தமிழகத்தை தலைநிமிரச் செய்த விஞ்ஞானிகள் உயர்திரு பத்மபூஷன் மயில்சாமி அண்ணாதுரை, முன்னாள் இயக்குனர் இஸ்ரோ செயற்கைக்கோள் மையம் பெங்களூரு, மற்றும் உயர்திரு சிவதானு பிள்ளை, இயக்குனர் பிரம்மோஸ் ஏவுகணை திட்டம் ஆகியவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள். சர்வதேச விண்வெளி வாரத்தை கொண்டாடும் விதமாக மகேந்திரகிரி இஸ்ரோ எரிபொருள் ஆய்வு மையத்துடன் இணைந்து நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி 2019 அக்டோபர் 9 முதல் 11 வரை 3 நாட்கள் அறிவியல் கண்காட்சியை நடத்தினார்கள். நிஜ செயற்கைக்கோள் மாதிரிகள், நவீன தொழில்நுட்பங்கள் ஆகியவை அடங்கிய கண்காட்சியை காண்பதற்காக பள்ளி,
கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் அலைகடலென திரண்டு வந்தனர். ஏறத்தாழ 45,000 மக்கள் இக்கண்காட்சியை கண்டு பயன்பெற்றனர். மேலும் யுனெஸ்கோவின் சர்வதேச விண்வெளி வாரத்தை சிறப்பாக கொண்டாடிய இடங்களின் வரைபடத்தில் நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியும் இடம்பெற்று வரலாற்று சாதனை படைத்தது. அறிவியல் மனித இனத்திற்கான ஒரு அழகான பரிசு. அதனை நாம் தொலைத்துவிடக்கூடாது என்பார் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர், மறைந்த இந்தியாவின் ஏவுகணை நாயகர் உயர் திரு அப்துல் கலாம் அவர்கள். அதை மையமாக கொண்டு தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவியரிடையே அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தமிழ்நாடு அறிவியல் மன்றம், TNSST மற்றும் வ.உ. சிதம்பரம் கல்லூரி இணைந்து இளம் மாணவ அறிவியல் விஞ்ஞானி முகாமை நடத்தியது. தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் அரசு பள்ளிகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 100 மாணவ மாணவியருக்கு 15 நாள் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளிப்பதோடு நின்று விடாமல் தமிழ்நாடு அறிவியல் மன்றம், TNSST மற்றும் வ.உ. சிதம்பரம் கல்லூரி இணைந்து மகளிர் சுய உதவிக்குழுக்கள் பயன்பெறும் வகையில் கடல் பாசி வளர்ப்பு பற்றிய பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. கிராமப்புறங்களில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம் உன்னத் பாரத் அபியான். இதை செயல்படுத்த தேசம் முழுவதும் தெரிவு செய்யப்பட்ட 93 கல்லூரிகளில் ஒரே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி என்பது நம்மை தலைநிமிர்த்த வைக்கிறது. மாணவர்களுக்கு தரமான கல்வி அளிப்பதுடன் வேலை வாய்ப்பை பெற்றுத்தர நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் வேலை வாய்ப்பு மையம் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடந்த 2019ஆம் ஆண்டு மட்டும் 2 பெரும் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. 50 தொழில்துறை நிறுவனங்கள் பங்கேற்ற இவ்வேலை வாய்ப்பு முகாம்களில் தூத்துக்குடியை சார்ந்த சுமார் 3500 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவ மாணவியர்களின் தன்னம்பிக்கை மற்றும் இலக்கிய அறிவை வளர்க்க சிறந்த புகழ்பெற்ற பேச்சாளர்களின் கருத்துரைகள் நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் அடிக்கடி நடைபெறுவதுண்டு. முனைவர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் தொகுத்து வழங்கும் அறம் செய்வோம் நிகழ்ச்சி, சொல்வேந்தர் சுகி சிவம், முனைவர் பர்வீன் சுல்தானா, திருமதி ஷியாமலா ரமேஷ் பாபு ஆகியோரின் கருத்துரைகள் இதில் அடங்கும். தமிழராம் நம்மை ஒருங்கிணைக்கும் நிகழ்வுகளுள் தனிச்சிறப்பு வாய்ந்தது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை. நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் 2015ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை உறையாத உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டு வருகின்றது. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது பழமொழி. மாணவ மாணவியரின் உடலினை உறுதி செய்து சிறந்த விளையாட்டு வீரர்களாக அவர்களை உருவாக்கி வருகிறது நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் உடற்கல்வித்துறை. தேசிய அளவில் பல்கலைக்கழக அளவில் வெற்றி பெறும் மாணவ மாணவியரே அதற்கு சான்று. பல்கலைக்கழக அளவில் கிரிக்கெட்டில் முதலிடம், தடகளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முதல் அல்லது 2ஆம் இடம், நீச்சல் போட்டிகளில் மாநில அளவில் முதலிடம் என இந்த பதக்கப்பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. புதுமை பெண்களை பாடிய மகாகவி பாரதியின் கனவை நனவாக்கும் வண்ணம் நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி மாணவியரை சாதனை மகளிராக்கும் எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது கல்லூரியின் பெண்கள் அமைப்பு. வலைதள பாதுகாப்பு, பெண்ணிய சிந்தனைகளை பற்றிய கருத்துரைகள், வீதி நாடகம் ஆகியவற்றின் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மாணவிகளின் திறன்களை வெளிக்கொணரும் வகையில் போட்டிகளை நடத்துவதும் இதன் தனிச்சிறப்பு வாய்ந்த செயல்பாடுகளாகும். கலாம் கண்ட கனவு இளைஞனை வெறும் படிப்பறிவு உருவாக்கிவிட முடியாது. மாணவ மாணவியரை பல்துறை வித்தகர்களாக உருவாக்குவதன் மூலமாகவே அவரின் எண்ணத்தை நனவாக்க முடியும். இந்த முனைப்போடு செயல்பட்டு வருகிறது நம் கல்லூரியின் இளைஞர் நலத்துறை. இதில் பல கலைகளில் நிபுணத்துவம் பெற்ற பயிற்சியாளர்களால் பட்டை தீட்டப்பட்ட மாணவர்கள் தேசிய, மாநில, மாவட்ட அளவில் ஒட்டுமொத்த முதலிடம் பிடிப்பது வாடிக்கையாகிவிட்டது என்றால் அது மிகையல்ல. இந்த ஆண்டு திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் கல்லூரி நடத்திய தேசிய அளவிலான சிஷ்யாஸ் கலை போட்டிகளில் இசை மற்றும் நடன பிரிவில் ஒட்டுமொத்த முதலிடம், மதுரை மருத்துவக் கல்லூரி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தும் மாநில அளவிலான கலை போட்டியான வியூகாவில் ஒட்டுமொத்த முதலிடம், தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் நடத்தும் கலை போட்டிகளில்
கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து முதலிடம் பெற்றது ஆகியவை அதற்கு சான்று. மாணவ மாணவியர்களுக்கு மட்டுமல்ல, பேராசிரியர்களும் உயிர்ப்போடு இயங்க 2019ஆம் ஆண்டு முதல் ஆண்டுக்கு ஒருமுறை என்த்ராலிங் ஈவினிங் என்னும் பெயரில் பேராசிரியர்களுக்கான கலை நிகழ்வுகளும் நடத்தப்படுகின்றன. வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் சார்பில் இதழியல் துறை சிறப்பாக இயங்கி வருகிறது. கல்லூரியின் ஆய்விதழான அவுட்ரீச், பன்னாட்டு ஆங்கில இலக்கிய இதழான குக்கு மற்றும் கல்லூரியின் செய்தி இதழ் VOCC டைம்ஸ் ஆகியவை இதன் கீழ் சிறப்பாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது தவிர துறைவாரியாக மின்னிதழ்கள் நடத்தப்படுகின்றன. கணித துறையிலிருந்து மேத்மிஸ்ட், பொருளியல் துறையிலிருந்து ஈகோசாட், வேதியியல் துறையிலிருந்து கெம்லெட், தாவரவியல் துறையிலிருந்து ஃப்ளாரெட் ஆகியவை அதில் அடங்கும். மாணவ மாணவியரின் நலன் ஒன்றே நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் குறிக்கோள். எனவேதான் மாணவ மாணவியர்கள் எளிதாக பாஸ்போர்ட், வாகன ஓட்டுநர் உரிமம் பெற தேவையான உதவிகளை கல்லூரி முன்னின்று வழங்குகிறது. கல்லூரி மாணவர்களுக்கான இணையதள சேவைகள், தட்டச்சு, நகலெடுத்தல் போன்ற சேவைகள் குறைந்த கட்டணத்தில் வழங்கவும், மாணவ மாணவியர்கள் தங்கள் பல்கலைக்கழக தேர்வுக்கு விண்ணப்பிக்கவும், கட்டணங்களை செலுத்தவும், இளநிலை மற்றும் முதுநிலை ஆய்வு கட்டுரைகளை எளிதாக தட்டச்சு செய்து பெறவும் ஏதுவாக மாணவர் வளாக சேவை மையம் கல்லூரி முதல்வரின் வழிகாட்டுதலின் பேரில் திறம்பட செயல்பட்டு வருகிறது. மாணவ மாணவியர்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக்க VOC அகாடமி கல்லூரி முதல்வரின் வழிகாட்டுதலின் பேரில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் பல மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வென்றுள்ளனர். அது மட்டுமல்ல, மாணவர்களை மகிழ்விக்க VOC பஜார் நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது. பகுத்தறிவும் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற சமூக அக்கறையுமே நாளைய தேசத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக மாணவ மாணவியரை உருவாக்கும். எனவேதான் தேசிய தரைப்படை, கப்பற்படை, நாட்டு நலப்பணி திட்டம், இளம் செஞ்சிலுவை சங்கம் ஆகியவை உயிர்ப்போடு நம் வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் இயங்கி வருகின்றன. மாணவ மாணவியரின் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க மிக் அமைப்பும், அவர்களை தொழில் முனைவோராக்க EDP அமைப்பும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இவை இரண்டும் மாணவ மாணவியரின் எதிர்காலத்தை வளமாக்கும் தொலைநோக்குடைய அமைப்புகளாகும். சமூக ஏற்றம் ஒன்றே கல்வியின் பயன்பாடு என்பதை உணர்ந்து வ.உ. சிதம்பரம் கல்லூரி சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதில் முன்னிற்கிறது. கடந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டிய வாக்காளர் விழிப்புணர்வு குறுநாடகம், மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பங்கு பெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வார நிகழ்ச்சிகள் ஆகியவை அதற்கு சான்று. இரு கை கூப்பி வேண்டுவதை விட ஒரு கை நீட்டி உதவுவதே சிறந்தது என்பதற்கேற்ப தேசம் சேதமுறும் போதெல்லாம் நேசக்கரம் நீட்டும் கல்லூரி நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி. 1999ஆம் ஆண்டு கார்கில் நிவாரண நிதி, 2015ஆம் ஆண்டு சென்னை பெருவெள்ள நிவாரண நிதி மற்றும் பொருட்கள், 2018ஆம் ஆண்டு கேரள பெருவெள்ள நிவாரண நிதி மற்றும் பொருட்கள், 2020இல் கொரோனா நிவாரண நிதியாக வ.உ. சிதம்பரம் கல்விக் கழகத்தின் சார்பில் ரூபாய் 2 லட்சம் வழங்கியது என தனது கொடையுள்ளத்தால் மக்கள் மனதில் உயர்ந்து நிற்கிறது நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி. வ.உ. சிதம்பரம் கல்லூரி பட்டதாரிகளை மட்டும் உருவாக்குவதில்லை, அது சாதனையாளர்களை உருவாக்கும் அட்சய பாத்திரம். ஒவ்வொரு ஆண்டும் பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்களே அதற்கான நிகழ்கால சாட்சிகள். அது மட்டுமல்ல, இன்று சமூகத்தின் பல்வேறு துறைகளில் உயர் பொறுப்புகளில் இருக்கும் பலர் நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள். கடந்த 2019ஆம் ஆண்டில் வேதியியல் துறையில் நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் ஜான் பி குடெனஃப் அவர்களுக்கு பதிலாக நோபல் தேர்வு குழுவிடத்தில் ஆராய்ச்சி கருத்துரையை வழங்கிய பேராசிரியர் ஆறுமுகம் மந்திரம் நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் முன்னாள் மாணவர். மேலும் ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி உயர் திரு ராமையா IAS அவர்கள், தமிழக சிலை கடத்தல் துறை சிறப்பு அதிகாரி ஓய்வு பெற்ற பொன்மாணிக்கவேல் IPS அவர்கள், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பிச்சுமணி அவர்கள், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் மணிசங்கர் அவர்கள்,
புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடகர் அனந்த நாராயணன் அவர்கள் ஆகியோர் நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் என்பதில் தலை நிமிர்கிறது நமது பாரம்பரியமிக்க வ.உ. சிதம்பரம் கல்லூரி. நாளைய இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக மாணவ மாணவியர் மாற தெளிவான சிந்தனை வேண்டும். தெளிவான சிந்தனை மட்டும் போதாது, சிந்திப்பதோடு நின்றுவிடும் யாரும் வாழ்வில் வெற்றியை சந்திக்க முடியாது. எனவே தெளிவான சிந்தனையை செயல்படுத்தி பார்க்கும் துணிவு வேண்டும். இவை அனைத்தையும் பெற உங்களுக்கு ஆசையா? நமது கல்வி திருக்கோவிலாம் வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் கதவுகள் உங்களுக்காக எப்போதும் திறந்திருக்கும்.